ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெபாசிட் ஃபோட்டோஸ் டேக்ஸ் சென்டர் என்னோடய ஆல்ரெடி டேக்ஸ் சப்மிட் பண்ண ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னு மெயில் வந்திருக்கு. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசப்மிட் பண்ண சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னுடைய ஃபார்ம் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் எதுவும் தெரியலன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு குரூப் A1 இல்லைன்னா A2 இதான் ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் W-8ben தான் நம்மளுக்கு வரும். அதனால் நான் வந்து குரூப் A2 வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஆன்லைனில் நம்ம W ஃபார்ம் தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா, அதான் ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த ஃபார்ம் கூட. ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து WA ஃபார்ம் எப்படி நான் ஃபில் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கேன். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் கொடுத்துருங்க. கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன் நான் வந்து இந்தியாங்கிறதுனால நான் வந்து இந்தியான்னு கொடுத்துட்றேன். உங்களோட லிவிங் அட்ரஸ், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் கண்ட்ரி அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக கொடுக்கணும். அதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி கொடுங்க. இப்போ நான் என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் நான் கொடுத்துருக்குறேன், கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங் நம்பர், நீங்கள் இப்போ இருக்கிற உங்கள் வீட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா அப்பார்ட் நம்பர், பிளாக் நம்பர். அது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை, நான் பில்டிங் நம்பர் தான். ஓகேங்களா, நான் வந்து பில்டிங் நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ரிலிஜியன் அண்ட் ஜிப் கோட், உங்கள் ஏரியா கோடு என்னவோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயிலிங் அட்ரஸ், நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் ஃபில் பண்ணால் போதும், இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, எனக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதனால் நான் எதுவும் ஃபில் பண்ணல. அடுத்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டேக்ஸ் பிளேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து நான் நோ SSRT நம்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபால்சன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டேக்ஸ் நம்பர், அதாவது நம்ம இதில் பார்த்திங்கன்னா பேன் நம்பர் இருக்கும், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, உங்கள் பேன் கார்டு நம்பர் நீங்கள் கொடுத்தா போதும். ஃபால்சன் டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னால் உங்களுக்கு உங்கள் பேன் கார்டு நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ரெஃபரன்ஸ் நம்பர் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க, சேம் அதே தான் கொடுக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் கிளைம் ஆஃப் டேக்ஸ் வந்து இந்தியாங்கிறதுனால எனக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ராயல்ட்டி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 15% போட்டிருக்கு. இது ஆட்டோமேட்டிக், இதுதான் நமக்கு பர்சன்டேஜ். அடுத்து நீங்கள் வந்து பார்ட் 3 இதெல்லாம் வேணால் நீங்கள் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இதில் ஏதோ நமக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி விட்டுருந்தது தான். டிஜிட்டல் சைனு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். நான் வந்து எந்த டேட்டில் பண்ணுறேன்னா அந்த டேட்டும் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். அப்லோடு டாக்குமெண்ட்ஸ், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற உங்கள் நேமும் அது அட்ரஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா அது நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி ஃபில் பண்ணியிருக்கிறதும் நீங்கள் ஐடி கொடுக்குறதும் சேம் ஒரே மாதிரி இருக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டேன். இப்போ வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது எனக்கு. ஓகேங்களா,